இலங்கை விவகாரத்தில் ஈழப்போரின் பொழுது சமாதான நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்து வந்த நாடுகள் அல்லது தாங்களாகவே முன்வந்த நாடுகள் எவ்வாறு டோக்கியோ மகாநாட்டை விடுதலை புலிகள் இல்லாமல் நடத்தினார்களோ அது போன்ற ஒரு நிலையை தான் காட்டுகிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் ரஷ்யா உள்வாங்கப்படவில்லை என்பது இதன் நோக்கத்தை இல்லாமல் செய்து விடுகின்றது. அதன் காரணமாக இந்த மகாநாடு வலுவிழந்து செல்வதோடு ரஷ்யா இந்த நாட்டில் பங்கு பெற்றவில்லை என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதற்கு அடுத்ததாக சீனா, ஐரோப்பிய நாடுகள் இந்த மகாநாட்டில் அக்கறை கொண்டு அதிகமாக பங்கு பெற்றுகின்றன. ஒரு சமாதான மகாநாடு என்பது ஒரு தரப்பை தவிர்த்து விட்டு செய்வது என்பது நிச்சயமாக அது சமாதானத்துக்கு உகந்ததல்ல. இது அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மாற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேச போன்றோம் என்னவென்றால், உக்ரைன் ரஷ்ய போரில் சமாதானம் ஏற்படுத்துவதற்கான மகாநாடு சுவிட்சர்லாந்தில் இடம்பெற இருக்கின்றது. இந்த மகாநாட்டில் சீனா உட்பட பல நாடுகளும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி கேட்டிருக்கின்றார். ஏற்கனவே நாடுகள் 90க்கும் மேலும் சர்வதேச அமைப்புகளும் இணைந்து ஒரு 200 பேராளர்கள் கொண்டதாக இது அமைய இருக்கின்றது. இது குறித்து தான் இன்றைய தினம் பேச போன்றோம். இவைகள் பற்றிய தகவல்களை பெறுவதற்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. முதலாவது கேள்வியாக, இந்த மகாநாடு குறித்து இது ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தும் ஒரு மகாநாடாக பார்க்கின்றீர்களா? என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இந்த மகாநாடு உக்ரைனின் விருப்பத்தின்படி சுவிட்சர்லாந்தில் இடம்பெற இருக்கின்ற ஒரு மகாநாடாக இருந்தாலும் இந்த மகாநாடு என்பது சமாதானத்திற்கான, அதாவது சமாதானத்திற்கான ஒரு மகாநாடாக, உக்ரைன் சமாதானத்திற்காக ஒரு நாடாக, அந்த மகாநாடாக இது நடைபெற இருக்கின்றது. ஆனால் இந்த விவகாரத்தில் ரஷ்யா உள்வாங்கப்படவில்லை என்பது இதன் நோக்கத்தை இல்லாமல் செய்து விடுகின்றது. அதன் காரணமாக இந்த மகாநாடு வலுவிழந்து செல்வதோடு முக்கியமாக 2 நாடுகளின், அமெரிக்காவை விட 2 நாடுகளின் பங்களிப்பு இந்த மகாநாட்டில் இல்லாதது இந்த மகாநாட்டை மேலும் வலுவிழக்க செய்கின்றது. குறிப்பாக ரஷ்யா இந்த நாட்டில் பங்கு பெற்றவில்லை என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதற்கு அடுத்ததாக சீனா கூட ரஷ்யா பங்கு பெற்றினால் இந்த மகாநாட்டில் தாங்கள் பங்கு பெற்றுவோம் என்கின்ற கருத்தை கூறியபடியால் இந்த மகாநாடு என்பது அந்த சாத்திய தன்மையற்றதாக அல்லது அந்த வலுவிழந்து போகக்கூடியதாக ஒரு நிலைமையை அடைந்திருந்த பொழுதும் உக்ரைன் ஜனாதிபதி இப்பொழுது சீனாவிற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் அவர்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்று. ஆனால் அது எவ்வளவு சாத்தியப்படும் என்பது தெரியாமல் இருக்கின்றது. அதே போல மிகவும் அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக சவுதி அரேபியா இந்த மகாநாட்டின் பொழுது ஒரு முடிவை எடுக்கின்றது என்னவென்று சொன்னால், அவர்கள் கூட இந்த சீனாவின் கருத்துடன் ஒத்துப்போவதாக, ரஷ்யா பங்கு பெற்றினால் தாங்களும் பங்கு பெற்றுவதாக கூறுகின்றார்கள். இது ஒரு முக்கியத்துவமான திருப்பமாக பார்க்க வேண்டும் என்னவென்றால், சவுதி அரேபியா இவ்வாறான முடிவுகளை கடந்த காலங்களில் எடுக்கின்ற ஒரு நாடாக இருக்கவில்லை. அது போன்று இன்னும் சில நாடுகள், அதாவது ஹங்கேரி அந்த பிரதேசத்தில் உள்ள நாடு, அவர்களது பங்கு பெற்றல் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதே போல சில நாடுகள், பாகிஸ்தான் பங்கு பெற்றல் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கின்றது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. எனினும் சுவிட்சர்லாந்து இந்த முயற்சிக்கு ஒரு ஆதரவை கொடுத்து இந்த மகாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் முன்னிற்கின்றது. அமெரிக்கா கூட இந்த மகாநாட்டை தவிர்க்கும் அல்லது அவர்கள் பங்கு பெற்றல் என்பது அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கும் என்பதாகத்தான் இருக்கின்றது. அவர்களின் பங்கு பெற்றல் இருக்காது என்பது போன்ற ஒரு கருத்து இருந்தாலும் ஜெர்மன் போன்ற நாடுகள், அதாவது ஐரோப்பிய நாடுகள் இந்த மகாநாட்டில் அக்கறை கொண்டு அதிகமாக பங்கு பெற்றுகின்றன. இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால்,
ஜெர்மனி உள்ளிட்ட சில நாடுகள் தங்களுடைய ஆயுதங்களின் மூலம் ரஷ்யாவின் உட்பகுதிகளில் தாக்குதலை மேற்கொள்வதற்கு தங்களுடைய ஆயுதங்களை உக்ரைன் பாவிக்கலாம் என்கின்ற அறிவிப்பு விடுத்து இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்கு செல்கின்றன. இருந்த பொழுதிலும் இது ஒரு தந்திரோபாயமான நகர்வாக இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. அதாவது உக்ரைனுக்கு ஆயுதங்களை பெறுவதற்கான முயற்சியாக இருக்குமா என்கின்ற கேள்வி. ஏனென்றால் ஒரு சமாதான மகாநாடு என்பது ஒரு தரப்பை தவிர்த்து விட்டு செய்வது என்பது நிச்சயமாக அது சமாதானத்துக்கு உகந்ததல்ல. இது எவ்வாறு என்று சொன்னால், இலங்கை விவகாரத்தில் ஈழப்போரின் பொழுது சமாதான நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்து வந்த நாடுகள் அல்லது தாங்களாகவே முன்வந்த நாடுகள் எவ்வாறு டோக்கியோ மகாநாட்டை விடுதலை புலிகள் இல்லாமல் நடத்தினார்களோ அது போன்ற ஒரு நிலையை தான் காட்டுகின்றது. சரி, இப்பொழுது ரஷ்யா இதில் பங்கு பெற்றவில்லை அப்படி சொல்லியிருந்தீர்கள். இந்த மகாநாட்டில் ரஷ்யா பங்கு பெற வேண்டும் அப்படி சொன்னால் யார் இதை ஒழுங்கு செய்வார்கள்? ரஷ்யாவை பங்கு பெற்ற வைப்பார்கள் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்கள்? ரஷ்யாவை பங்கு பெற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் சீனாவிற்கு இருக்கின்றது. சீனாவுடன் இந்தியா கூட ஒரு நல்லிணக்கமாக இந்த விவகாரத்தை இருக்கலாம், அந்த அதாவது இதில் ஈடுபடலாம். அதை விட சுவிட்சர்லாந்து இந்த விவகாரத்தில் ஈடுபட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆனால் ரஷ்யா என்பது தற்பொழுது உக்ரைன் போரின் பொழுது வெற்றிகளை பெறுகின்ற ஒரு நாடாக இருக்கின்ற காரணத்தால், அதாவது அவர்கள் முன்னேறி செல்கின்ற காரணத்தால் சில போரரங்குகளில் இந்நேரத்தில் அவர்கள் எவ்வாறான முடிவை எடுப்பார்கள் என்று தெரியாது. என்றால் இந்த மகாநாடு என்பது அடுத்த வாரத்திற்காக தேதி குறிக்கப்பட்ட ஒரு மகாநாடாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அந்த 90க்கும் மேற்பட்ட நாடுகளும் 110க்கும் மேற்பட்ட சர்வதேச அமைப்புகளும் இந்த மகாநாட்டில் கலந்து கொள்வதற்கான விருப்பு அல்லது அனுமதியை அல்லது தங்களுடைய அவாவை வெளிப்படுத்தி இருக்கின்றன அல்லது உறுதிப்படுத்தி இருக்கின்றன. என்ற வகையில் இது ஒரு 10ஓடு 11ஆக எடுத்து விடக்கூடிய விடயம் இல்லை. ஏனென்றால் இது இவ்வளவு நாடுகளின் பங்களிப்புகள் என்பன இருக்கின்ற பொழுது அதற்கு ஒரு தகுதி நிலை இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இந்த விவகாரத்தில் முன்னின்று செயற்படுவது என்பது, ஐரோப்பிய நாடுகள் இந்த போர் தொடர்ந்து செல்வதை விரும்பாதவராகவும் அல்லது இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் மேற்கொண்டால் கூட இந்த விவகாரத்தில் அவர்கள் ரஷ்யாவை இணைக்காத இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விவகாரத்தில் இணைக்கக்கூடிய தரப்புகளாக சீனா, இப்பொழுது சீனா, இந்தியா மற்றும் இதர சில நாடுகள், அதாவது நடுநிலை பேணும் நாடுகள் அதனை அவ்வாறான அழைப்புகளை விடுக்கலாம். என்றால் ஜெர்மனியோ அமெரிக்காவோ அல்லது நேட்டோவின் நாடுகளோ இந்த அழைப்பை விடுத்தால் அது ரஷ்யாவால் ஏற்கக்கூடிய அளவில் இருக்கும் என்று நான் நம்பவில்லை. இருந்த பொழுதிலும் இதன் விவகாரத்தை நாங்கள் அடுத்த கிழமை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இறுதி கேள்வியாக, நோர்வேயை போல சுவிட்சர்லாந்தும் சில விடயங்களில் இந்த மாதிரியான விடயங்களில் ஈடுபடக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மாதிரி சில நாடுகள் சகல விடயங்களிலும் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக சொல்ல போனால் ஈழத்திலும் ஈழப்போரிலும் கூட இவ்வாறு செய்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது உண்மையிலேயே இந்த ஒரு தரப்பை வைத்துக் கொண்டு செய்வது என்பது நிச்சயமாக சமாதானத்திற்கான ஒரு வழி ஆடல் அல்ல என்பதை முதலே கூறியிருந்தேன். இது போருக்கான நடவடிக்கையாக மாறும் என்றால் அல்லது ஒரு அந்த வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை சகலதுமாக இழந்துவிடும் என்று சொன்னால் ரஷ்யா என்பது ஒரு சாதாரண நாடாக அல்ல. அதாவது அமெரிக்காவுடன் ஒரு பொருது கூடிய ஒரு தரப்பாக உள்ள ஒரு பெரிய நாடு. அந்த பெரிய நாடை விட்டு செய்வது என்பது இந்த நிலையில் ஏற்கப்பட முடியாததாக இருந்தாலும் இது எவ்வாறு நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடியாக அமையும் என்று சொன்னால், இலங்கை விவகாரத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விடுதலை புலிகளின் பங்கு பெற்றல் இல்லாமல் டோக்கியோ மகாநாடு என்கின்ற ஒரு மகாநாட்டை நடத்தி அதன் மூலம் சுமார் 2.6 பில்லியன்களை தாங்கள் வடக்கு கிழக்கின் அல்லது இந்த போர் நடந்த பகுதிகள் மற்றும் ஏனைய பகுதிகளின் அபிவிருத்திக்கான நடவடிக்கைகளுக்காக
கொடுப்பதாக ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கின்ற பொழுது அங்கே செயற்பட வேண்டிய தரப்பாக இருந்த விடுதலை புலிகள் அந்த நடவடிக்கையில் அவர்களாக அந்த நேரத்தில் விலகி இருந்தால் கூட அதனை கணக்கில் எடுக்காமல் செய்தது போன்றதுதான் இப்பொழுது இது இங்கே நடைபெறுகின்ற நடவடிக்கை. அதாவது ஒரு தரப்பை பலப்படுத்தலுக்கான நடவடிக்கை. ஒரு அதாவது நெகோசியேட் என்ற அதாவது ஒரு விடயத்தை அவர்கள் போர் சம்பந்தமான பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அதை சமாதான நிலைக்கு கொண்டு வருவதற்கு இரு தரப்பு தேவை. இரு தரப்பு பேரம் பேசுதலில் ஈடுபட வேண்டும். அவர் இரு தரப்புகள் இல்லாமல் ஒரு தரப்பை வைத்து இவ்வாறு செய்வது என்பது தந்திரோபாயமான நடவடிக்கை. ஈழ விவகாரத்திலும் அது தந்திரோபாயமாக நடைபெற்றது என்று சொன்னால், இந்த பேரம் பேசுதலுக்கான அல்லது ஒரு வேலை திட்டத்தை கொண்டு செல்வதற்கான இரண்டு தரப்புகள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் வடக்கு கிழக்கு இருக்கின்றது. அங்கே ஒரு அபிவிருத்தி திட்டத்தை மற்றும் அங்கே உள்ள மக்களுக்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் விடுதலை புலிகளின் முழுமையான பங்களிப்பு இருக்க வேண்டும். அதை அவர்கள் எவ்வாறு மறந்து கடந்து செயற்பட்டார்களோ அது போன்ற செயற்பாடாகத்தான் இப்பொழுது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்குமான ஒரு போரில் அதற்கான தீர்வுக்கான மகாநாடாக இதனை நடத்துகின்ற பொழுதும் அதை ரஷ்யாவை அழைக்காமல் அதை செய்வது என்பது ஒரு தரப்பில்லாமல் எவ்வாறு செய்யப்பட இந்த விவகாரத்தில் செயற்பட முடியும் என்பதை நாங்கள் நிச்சயமாக அனுமானிக்க முடியும். எனவே இது போர் சார்ந்ததொரு வலுவை ஏற்படுத்துவதற்கான ஒரு கபட நாடகமாக கூட எடுக்கப்படலாம் என்று சொன்னால், அந்த இரண்டாவது தரப்பு ஒரு பேச்சு அதாவது சமாதானத்திற்கு செல்கின்றார்கள். இப்பொழுது சமாதானம் என்று செல்லும் பொழுது இரு தரப்புகள் அங்கே இருக்க வேண்டும். அந்த இருவரும் தான் அந்த விவகாரத்தில் பேச்சுக்களில் ஈடுபட வேண்டும் என்பதை மறந்து செயற்படுகின்ற இன்னொரு செயற்பாடாக நாங்கள் இதனை எடுத்து பார்க்கலாம். நன்றி. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி சுரேஷ் தர்மா. உங்களுடைய கருத்துக்களுக்கு தகவல்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.